இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணும்போது ஏதாவது கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கணும், இல்லை அந்த கண்டிஷன் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதுறதுக்காக இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ லாங்குவேஜ் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூவாக பைத்தான் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக லாங்குவேஜ் 2 அப்படின்னு இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஜாவா அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாங்குவேஜ் 1 அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் லாங்குவேஜ் 2 அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு இஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் எல்லாமே லோயர் கேஸில் தான் வந்து இருக்கணும். இந்த கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டிஷன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த கண்டிஷன் வந்து கொடுக்கணும். ஸோ 2 வேரியபிளோ இல்லை 2 வேல்யூவோ ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தம்போது டபுள் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது அது ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இதே 2 ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது அது 2 சைடு இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு கம்பேர் வந்து பண்ணோம். இப்போ லாங்குவேஜ் 1 அப்படிங்கிற வேரியபிள் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் டபுள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு லாங்குவேஜ் 2 அப்படிங்கிற வேரியபிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். 2 வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூங்கிற ரிசல்ட் வந்து தரும், இல்லைனா ஃபால்ஸுங்கிற ரிசல்ட் வந்து தரும். ஸோ இஃப் கீவேர்ட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு நமக்கான கண்டிஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கோலன் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கோலனுக்கு அப்புறம் என்டர் கொடுத்துடலாம். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது என்ன கோட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஆனால் எல்லாமே அது இஃப் கீவேர்ட்லேருந்து ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்கணும். இப்படி இஃப் கீவேர்டுக்கு நேராக நம்ம எந்த கோட் ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் அது அந்த இஃப் கண்டிஷனுக்கான கோடை எடுத்துக்காது, அது நார்மல் கோடை தான் வந்து எடுத்துக்கும். அப்போ கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா ரன் ஆகணும் அப்படிங்கிற கோடை இஃப் கீவேர்டுக்கு கீழே ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு டேப் ஸ்பேஸ் உள்ளே இருக்கும்போது அது அந்த கண்டிஷனுக்கான கோடாக வந்து எடுத்துக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். பிரிண்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் வேல்யூஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் வந்து பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா லாங்குவேஜ் 1ல் இருக்கிற வேல்யூவும் லாங்குவேஜ் 2ல் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணால் இந்த இடத்துல ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பதிலாக ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இல்லை ஈக்குவலாக இல்லைங்கும்போது ஃபால்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஈக்குவலாக இருந்தால் கம்பேரிசன் வந்து ட்ரூ வரதுனால அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற கோடு வந்து ரன் ஆகும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணும்போது இந்த ஃபைல் எதையுமே வந்து நமக்கு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வரல. நம்ம கொடுத்த பிரிண்ட்டும் இங்கே டெர்மினலில் வந்து வரல. ஏன் வரலன்னா நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், 2 வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை, அதனால் இது வந்து ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணதுனால இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸைவே அதை ரீட் பண்ணியிருக்காது. இப்போ என்ன பண்ணுறேன்னா லாங்குவேஜ் 1ல் இருக்கிற வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணி லாங்குவேஜ் 2க்காக ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ 2 வேரியபிள்லேயும் ஒரே வேல்யூ வந்து இருக்குது. அப்போ இந்த இஃப் கண்டிஷனோட கம்பேரிசன் கண்டிஷனுமே வந்து நமக்கு ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூ வரதுனால இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ சேம் வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு டெர்மினலில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும்போது அது கரெக்டாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வேறு வேல்யூஸ்க்காக ரன் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிஷன் தப்பாக இருக்குது, அதனால் நமக்கு டெர்மினலில் எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ கண்டிஷன் தப்பாக இருக்கும்போது ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து காட்டணும் அப்படிங்கும்போது அதுக்கு தான் வந்து எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்டு இஃப்க்கு நேராக வந்து டைப் பண்ணியிருக்கணும். டேப் ஸ்பேஸ் எல்லாம் உள்ளே போயிடக்கூடாது, இஃப்க்கு நேராக வந்து இருக்கணும். ஸோ எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு கோலன் வந்து கொடுத்துடணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் எல்லாம் வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இஃப்ல கொடுத்துருக்கிற கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ எல்ஸ்குள்ளே இருக்கிற கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். இப்போ எல்ஸோட கோடும் ஒரு டேப் ஸ்பேஸ் உள்ளே தான் வந்து இருக்கணும். இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட்டோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூஸ் தான் வந்து வரும். ஏன்னா 2 வேரியபிள்லையும் சேம் வேல்யூ தான் வந்து இருக்குது. ஸோ சேம் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இப்போ நான் முதல்ல இருந்த மாதிரி ஜாவா அப்படின்னு மாற்றுறேன். இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால எல்ஸ்குள்ளே இருக்கிற கோட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ அதை ரன் பண்ணுறேன். நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு.
ஸோ எல்ஸ் வந்து இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிறதுனால இதை டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இஃப்பும் எல்ஸும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இதை வச்சோ ரியல் டைம் லாஜிக்ஸ்க்காக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட் எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏஜ் வந்து 18 இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஓட் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கும், இல்லைன்னா ஓட் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக நான் டெர்மினல்லிருந்து இன்புட் வந்து வாங்கிக்கிறேன். போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி டெர்மினல்லிருந்து இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நீங்கள் வேணால் அந்த வீடியோ பார்க்கலைன்னா ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணிக்கிங்க. இப்போ ஈக்குவல் டு வந்து கொடுத்துட்டு இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். ப்ராக்கெட்ஸில் என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு டெர்மினல்லிருந்து இங்கே வர வேல்யூ வந்து இன்டீஜராக வந்து வேணும். அதனால் இந்த மொத்தத்தையும் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு வெளியே இன்ட் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டெர்மினல்லிருந்து வர வேல்யூ இன்டீஜர் டேட்டா டைப்பாக வந்து வரும். நான் இதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 என்ன பிரிண்ட் ஆகணும்? பிரிண்ட்டில் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ ஏஜ் வந்து 18 அதுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா எல்ஸில் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ஏஜ் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுக்கும்போது யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு வந்து வந்திருக்கு. மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் 21 அப்படிங்கிற ஏஜ் வந்து கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு பண்ணும்போது எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ரியல் டைம் லாஜிக்காக நம்மளால் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டிஷனை மட்டும் அட் அ டைமில் செக் பண்ணியிருந்தோம். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கா அப்படின்னு. சில சினாரியோஸில் ஒரே ஸ்டேட்மெண்ட்ஸில் நிறையா கண்டிஷனை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கும்போது ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் போதும். இதுவே வந்து நம்ம பேங்க்கில் லோனுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏஜுக்குன்னு ஒரு லிமிட் வந்து இருக்கும். அதாவது லோன் அப்ளை பண்ணுறவங்களோட ஏஜ் வந்து 21 அதுக்கும் மேலே இருக்கணும், 60 அதுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லிமிட் வந்து வச்சுருப்பாங்க. அப்போ ஒரே கண்டிஷனில் அந்த ஏஜ் வந்து 21க்கு மேலே இருக்கிற மாதிரியும் செக் பண்ணணும், 60க்கு கீழே இருக்கிற மாதிரியும் செக் பண்ணணும். இப்போ அப்படி இருக்கும்போது 2 கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கம்பேரிசனோட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல திரும்பவும் ஏஜ் வந்து வாங்கிக்கிறோம். ஏஜ் வாங்கிட்டு அதை லோனுக்காக செக் பண்ணும்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 21 அப்படிங்கிற செக் பண்ணணும். இதை வந்து ஒரு ப்ராக்கெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கண்டிஷன் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு ஏஜ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மேக்ஸிமம் பேங்க் வந்து செட் பண்ணுற ஏஜ் லிமிட் வந்து 60 தான் இருக்கும். அப்போ லோனுக்கு அப்ளை பண்ணும்போது 60 அதுக்கு கம்மியாக இருக்கணும். அண்ட் இந்த கம்பேரிசன் வந்து ஒரு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும், இந்த கம்பேரிசன் வந்து இன்னொரு பூலியனை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ரிசல்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணோன்னா அதுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து இந்த 2 கம்பேரிசனுக்கும் நடுவில் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ 2ம் ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அண்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒன்று ட்ரூ வந்தால் ஓகே அப்படிங்கும்போது ஆர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு 2 கம்பேரிசனோட ரிசல்ட்டுமே கண்டிப்பாக ட்ரூ இருந்தால் மட்டும்தான் அது எலிஜிபிள். ஸோ அதனால் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் கண்டென்ட் வந்து மாற்றிக்கலாம். யூஆர் எலிஜிபிள் டு கெட் லோன் அப்படிங்கிறது வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். அப்போ எல்ஸில் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் லோன் அப்படிங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ திரும்பவும் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏஜ் வந்து என்ட்ரு பண்ணலாம். 15 அப்படின்னு கொடுக்குறேன். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் லோன் அப்படிங்கிற வருது. ஏன்னா ஏஜ் வந்து 21க்கு கம்மியாக இருக்குது. நான் மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு ஏஜ் வந்து 99 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போவும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் லோன் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இப்போ இன்னொரு டைம் வந்து ரன் பண்ணிவிட்டு நான் 25 அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன்.
ஸோ 25 கொடுக்கும்போது எலிஜிபிள் டு கெட் லோன் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா 25 அப்படிங்கிறது 21ஓட அதிகமாக இருக்குது, அதே மாதிரி 60யோட கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்து என்ன நடக்கணும், ஃபால்ஸாக இருந்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில சினாரியோஸில் வந்து ஒரே இஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நிறைய கண்டிஷன்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூசருக்கு வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ 4 ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த 4 ஆப்ஷனில் யூசர் எதை செலக்ட் பண்ணனா என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ வந்து இருக்கும். அப்போ வெறும் ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்க முடியாது, 4 கண்டிஷன் வந்து எழுதியிருக்கணும். ஏன்னா அவங்க எதை வேணால் செலக்ட் பண்ணலாம், எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் வந்து வரணும். இப்போ இங்கே இருக்கிற கோடை ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். யூசருக்கான ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 வந்து கொடுத்துட்றேன். இதுக்கு ஆப்பிள் அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். செகண்ட் ஆப்ஷனுக்கு ஆரஞ்சு வந்து கொடுத்துடலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பனானா. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து மேங்கோ அப்படிங்கிறது வந்து கொடுத்துடலாம். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது இது டெர்மினலில் விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வருதுன்னு நினச்சிங்க. இப்போ டிஸ்பிளேயில் யூசர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதுலேருந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்களோ அதை வாங்கிறதுக்காக ஒரு இன்புட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு இன்புட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இன்புட்டில் அவங்க ஸ்க்ரீனில் இதை பார்க்க போகிறாங்க, இது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். அதிலிருந்து அவங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்புட்குள்ளே நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம்னா செலக்ட் அ ஆப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து அவங்க 1 2 3ன்னு நம்பர்ஸ் என்டர் பண்ண போகிறதுனால அவங்க என்டர் பண்ணுறது இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் நமக்கு வேணும். அதனால் இன்புட்டை மொத்தமாக ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டு இங்கே முன்னாடி இன்ட் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன நம்பர் என்டர் பண்ணுறாங்களோ அதுக்கான அவுட்புட் வந்து வரணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இஃப் ஸ்ட்ரக்சரை இஃப் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இஃப் ஆப்ஷன் ஈக்குவல் டு 1 அவங்க என்டர் பண்ணுறது 1 இருந்துச்சு அப்படிங்கும்போது பிரிண்ட்டில் ப்ராக்கெட்ஸ்குள்ளே யூ செலக்டட் ஆப்பிள் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிடுறேன். இப்போ இஃப் கண்டிஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும்தான் எழுத முடியும். இப்போ எல்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எல்ஸில் நம்ம கண்டிஷன் டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம மற்ற ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வேற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அப்போ என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல் இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற லாங்குவேஜில் சொல்லும்போது எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தானில் எல் இஃப் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கீவேர்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்இஃப் கீவேர்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இஃப் பக்கத்தில் எப்படி கண்டிஷன் எழுதுகிறோமோ அதே மாதிரி எல்இஃப் பக்கத்துலேயும் நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா வர கண்டிஷன்ஸ் அது எத்தனை கண்டிஷன் வந்தாலும் எல்இஃப் கொடுத்து தான் நம்ம அந்த கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் டேரெக்டாக எல்இஃபை வச்சு எந்த ஒரு இஃப் ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு இஃப் ஸ்ட்ரக்சரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இஃப் கீவேர்டு வந்து இருக்கணும். எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது தான் அதுக்கு எல்இஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துருக்கணும். இப்போது அடுத்த ஆப்ஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை அவங்க என்டர் பண்ணுற ஆப்ஷன் வந்து 2 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நடக்கணும், இந்த பிரிண்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ஆப்ஷனுக்கு ஆரஞ்சு வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து இங்கே மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 ஆப்ஷனுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஆப்ஷன் 3க்கும் 4க்கும். ஸோ அதனால இதை நான் டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிட்டேன். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ இதை 3க்காக மாற்றிக்கிறேன். 3க்கு வந்து பனானா அப்படிங்கிற ஃப்ரூட் நேம் வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பனானா. அண்ட் ஆப்ஷன் 4க்காக மேங்கோ அப்படின்னு வச்சுருக்கோம், அதையும் இங்கே பிரிண்ட்டில் வந்து மாற்றிக்குவோம் மேங்கோ. இப்போ இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 ஆப்ஷனை யூசர் என்ட்ரு பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து எழுதியாச்சு. இந்த 1 2 3 4 தவிர யூசர் வேறு என்ன நம்பர் என்ட்ரு பண்ணாலும் டிஃபால்ட்டாக ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டணும். அந்த எரர் மெசேஜை காட்டணும் அப்படிங்கும்போது கடைசியாக எல்ஸ் கீவேர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்ஸில் பிரிண்ட் வந்து கொடுத்துட்றேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இதில் இன்வேலிட் ஆப்ஷன் ட்ரை எகைன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றேன். இப்போ 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு இது 4க்குமே அவங்க செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்கோம்.
இது இல்லாமல் வேறு எந்த நம்பர் என்டர் பண்ணாலும் காமனாக எல்ஸ்குள்ளே இருக்கிற அந்த எரர் மெசேஜ் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ கம்ப்ளீட்டான ஒரு இஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இஃப் எல்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் கண்டிஷன் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங் வந்து இஃப் இருக்கணும், கடைசியாக தான் எல்ஸ் இருக்கணும். மற்ற கண்டிஷனெல்லாம் இந்த இஃபுக்கும் எல்ஸுக்கும் பிட்வீனில் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எல்இஃப் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். 2 வந்து என்டர் பண்ணுறேன். யூ செலக்டட் ஆரஞ்சு அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. மறுபடியும் ரன் பண்ணிவிட்டு 4 வந்து என்டர் பண்ணுறேன். யூ செலக்டட் மேங்கோ அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்கும்போது அதுக்கான அவுட்புட் வந்து வருது. இப்போ திரும்ப ரன் பண்ணிவிட்டு இல்லாத ஒரு ஆப்ஷன் வந்து என்டர் பண்ணுறேன். 33 அப்படின்னு கொடுக்குறேன். நமக்கு இன்வேலிட் ஆப்ஷன் ட்ரை அகைன் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்போ நம்ம பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் நெஸ்டட் இஃப்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைத்தானை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பைத்தான் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.